திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் நேரடியா சொல்லிட்டாரு, இந்த கூட்டணி ஆட்சியை தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. காங்கிரஸ் இப்ப செட்டில் ஆயிருமா? திமுக விட்டு ஒரு வழி இல்லையா? திமுகவுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சர் இன்று விளக்கம் கொடுத்த பிறகு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன என்று கேட்டால், மாணிக் தாக்கூர் ட்வீட் பண்ணது ராகுல் காந்தியுடைய மனதை பிரதிபலிக்கிறார். பிரவீன் சக்கரவர்த்தி ட்வீட் பண்ணியிருக்காரு, அது ராகுல் காந்தியுடைய மனதை பிரதிபலிக்கிறார். ராகுல் காந்திக்கு புரிந்து விட்டது, ஸ்டாலின் வெளியே சொல்லிட்டார், உள்ளே சொல்லிட்டார், நோ ஷேரிங் ஆஃப் பவர். ராகுல் காந்தியிடம் பேசுவதற்காக ஒரு மாதத்திற்கு முன்னதாக தன்னுடைய மருமகனை அனுப்பித்தார் ஸ்டாலின் டெல்லிக்கு. அடுத்ததாக ராகுல் காந்தி நீலகிரி வந்திருந்த பொழுது, கூடலூர் வந்திருந்த பொழுது ராஜாவிடம் தெரிவித்தார். ராஜா முன்னாள் அமைச்சர் யார் கைது செய்யப்பட்டாரோ காங்கிரஸ் கட்சியால் அவரிடம், அவரும் சொல்லிவிட்டார், நான் மு.க.ஸ்டாலினிடம் தெரிவித்து விட்டேன், பவர்ல ஷேர் கிடையாது என்று. மூன்றாவது முறையாக டெல்லிக்கு அனுப்பி தன்னுடைய தங்கையை டெல்லிக்கு அனுப்பி வைத்து விளக்கமாக சொல்ல ஆசைப்பட்டார் மு.க.ஸ்டாலின், ஆட்சியில் பங்கு கிடையாது என்று. இதெல்லாம் திரைமறைவுக்கு பின் நடந்த சம்பவங்கள். ஆனால் இன்னைக்கு ஓப்பனாவே தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டார் சீஃப் மினிஸ்டர். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டால், காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் நடுவே ஒரு நிழல் போர் இருக்கிறது. அதை தூண்டி விடுவது மாணிக் தாக்கூர், அதை தூண்டி விடுவது பிரவீன் சக்கரவர்த்தி.